அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்திக்கு என்னென்ன பிரசாதம் எப்படி செய்து சாமி கும்பிடலான்னு பார்க்கலாம். இப்போ பிரசாதம்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அவல் இனிப்பு மோதகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாட்டு சர்க்கரை வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கணும். அவல் 1 கப் மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணிவிட்டு இந்த இனிப்பு பாகில் சேர்த்து கிளறிக்கலாம். பாகு பதம் தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் அவல் வேகிறதுக்காக. சுக்குத்தூள், ஏலக்காய் தூள், தேவையான அளவு தேங்காய் பூ, கொஞ்சமாக எள்ளு சேர்த்து நல்லா கிளறணும். இந்த எள்ளு சேர்க்கிறத பதிவு பண்ண மறந்துட்டேன். சேர்த்து கெட்டியாக வர்ற வரை கிளறிட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுட்டு பிடி கொழுக்கட்டை மாதிரியும் பிடிக்கலாம். உருண்டையாகவும் உருட்டி எடுத்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அவல் மோதகம் ரெடி. இப்போ தேங்காய் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு 1/2 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். தேவையான அளவு தேங்காய் பூ, கொஞ்சமாக எள்ளு, ஏலக்காய் தூள், சுக்குத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு ஏனத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் கொழுக்கட்டை மாவு இல்லைன்னா பச்சரிசி மாவு, இடியப்ப மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். 3/4 கப்லேருந்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுட்டு அதில் அந்த மாவை சேர்த்து கெட்டியாக வர்ற வரைக்கும் கிளறி எடுத்துக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பூர்ண கொழுக்கட்டை செய்ய அச்சு எடுத்துட்டு எண்ணெய் தடவிக்கணும். மாவை கட்டி இல்லாமல் கையால் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். எண்ணெய் தடவுன அச்சில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி விரலால் எல்லா பக்கமும் அழுத்தி விட்டுட்டு பூரணத்தை இதுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே மூடிடணும். மூடிட்டு இப்போ அச்சில் இருந்து இந்த கொழுக்கட்டையை எடுத்துடலாம். இப்போ செய்த கொழுக்கட்டையெல்லாம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ தேங்காய் பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ உப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய், உளுந்து, கடுகு, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, தண்ணி 3/4 கப் அளவு, தேங்காய் பூ, தேவையான அளவு உப்பு கலந்துட்டு ஒரு 1/2 கப் அளவு மாவு சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம். மாவை ஆற வச்சுட்டு பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சு எடுத்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ உப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எலுமிச்சை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சை அரிசி இல்லைன்னா பாசுமதி அரிசி சோறு குழையாமல் விரையாக வடித்து எடுத்துக்கணும். 1 டம்ளர் அளவு அரிசினா 2 எலுமிச்சை அளவு சரியாக இருக்கும். ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, சீரகம், கடலைப்பருப்பு,
நல்லா பொரிஞ்சதும் 2-3 பச்சை மிளகாய், 2-3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு கரைகிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் தூள், இஞ்சி துருவிட்டு சேர்த்துக்கலாம், நல்லா சுவையாக இருக்கும். இப்போ வடித்து வச்ச சாதத்தை இதில் சேர்த்து கிளறிட்டு இந்த மாதிரி கரண்டியில் அழுத்தி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு தரம் கிளறி விடலாம். அப்போ தான் சாதத்தில் காரம் உப்பெல்லாம் சேரும். இப்போ எலுமிச்சை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொண்டக்கடலை சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை தேவையான அளவு எடுத்து நல்லா அலசிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். கொண்டக்கடலை குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து குழையாமல் வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு விசில்லையும் வெந்துடும், இல்லைன்னா 2 விசிலுக்குள்ளே வெந்துடும். ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய், கடுகு உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வேக வச்ச கொண்டக்கடலையை வடிகட்டிட்டு சேர்த்து ஒரு அரை நிமிஷம் கலந்துட்டு எடுத்துடலாம். இப்போது கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது எல்லா வகை பிரசாதமும் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம விருப்பம்தான், இதில் எது வேணாலும் நம்ம செய்யலாம். சர்க்கரை பொங்கலும் செய்யலாம். எதுவும் செய்ய முடியலன்னா கொண்டக்கடலை மட்டும் செஞ்சாலும் போதும், இல்லைன்னா வெறும் பிள்ளையார் பிடிச்சி அருகம்புல் பூ வச்சு சாமி கும்பிட்டாலும் போதும். இப்போ எல்லா பிரசாதத்தையும் ஒரு தரம் பார்க்கலாம். உப்பு கொழுக்கட்டை, எலுமிச்சை சாதம், கொண்டக்கடலை சுண்டல், அவல் இனிப்பு மோதகம், தேங்காய்ப்பூ பூரண கொழுக்கட்டை. பிள்ளையார் அலங்காரம் எப்படி செய்கிறது, நிறைய கொழுக்கட்டை வகைகள் எப்படி செய்கிறதுன்னு லிங்க் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.